இன்றைய புனிதர் டிசம்பர் 4 புனித பார்பரா. இவர் தற்போதைய லெபனான் நாட்டை சார்ந்தவர். சிறு வயதிலேயே இவர் தனது தாயை இழந்ததால் தன் தந்தை தியோஸ்காரஸ் என்பவரின் பராமரிப்பில் வாழ்ந்து வந்தார். அழகு பதுமையாக இருந்த இவரை இவரது தந்தை ஒரு தனி அறையில் அடைத்து வைத்து அங்கு ஆசிரியர்களை வரவழைத்து பாடம் கற்றுக் கொடுத்தார். ஒரு நாள் இவரது தந்தை இவரை வெளியுலகை பார்த்துவிட்டு வரட்டும் என்று வெளியே அனுப்பி வைத்த போது இவர் புனித ஆரிஜின் என்பவரை சந்தித்தார். அவர் இவருக்கு கிறிஸ்துவை பற்றி அறிவித்ததால் இவர் கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொண்டார். இச்செய்தியை எப்படியோ அறிந்த இவரது தந்தை இவரை நகரில் இருந்து ஓர் இளைஞருக்கு மணமுடித்து கொடுக்க முடிவு செய்தார். இதற்கு இவர் மறுப்பு தெரிவித்ததால் இவரை இவரது தந்தை நகரில் இருந்த ஆளுநர் மார்டினோஸ் என்பவரிடம் ஒப்படைக்க அவர் இவரது தந்தையை கொண்டே கொல்ல உத்தரவிட்டார். இவ்வாறு இவர் டிசம்பர் 4ஆம் நாள் தன் தந்தையால் வாளால் வெட்டி கொல்லப்பட்டார். இவர் அநியாயமாக கொல்லப்பட்டதால் வானத்திலிருந்து தோன்றிய மின்னல் ஒன்று இவரது தந்தையையும் இவரை கொல்ல உத்தரவிட்ட மார்டினோஸ் என்ற ஆளுநரையும் எரித்து கொன்றது.